குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். என் பேர் முகமது இப்ராஹிம், வேலூர்ல இருந்து பேசுகிறேன். நான் டயர் ஃபீல்டில் இருக்கேன். டூ வீலர் டயரு, டியூபு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7-8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில் நல்லது தான், மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஜிஎஸ்டி குறைச்சது. வேலூர், பேர் சுப்பிரமணி. ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். லாரி, பஸ்ஸு, காரு இதெல்லாம் ஸ்டிக்கரிங் ஓட்டுறது சார். நாங்கள் ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன் ஃபீல்டில். இது இப்போ வரி பண்ணது நல்லது, கம்மி தான். இன்னும் கம்மி பண்ணால் நல்லா தான் இருக்கும். நாகேந்திரகுமார். நான் இந்த தொழிலில் 25 வருஷமாக இருக்கிறோம். நான் ஆட்டோமொபைலில் 3 வீலர் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் செய்கிறேன். ஆட்டோக்கு உண்டான ஸ்பேர்ஸு. இந்த இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம் எடுத்துன்னு வந்தது கடைக்காரனுக்கும் நல்லது, அதுக்கப்புறமா கஸ்டமருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும், பொதுவாகவே கஸ்டமருக்கு நல்லாயிருக்கும். இது இந்த மூவ் எடுத்துன்னு வந்து கவர்மெண்ட் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. சரவணன் என்னோட பேர். என்னோட தொழில் வந்து டயர் தொழில். சுமார் ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். இது நம்மளுடைய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, வரி சுமையை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். வியாபார தன்மை வந்து கொஞ்சம் பெருகும். வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த வரினால வந்து மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இந்த வாட்டி ஜிஎஸ்டி பயன்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்குன்றது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குது, நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். விலைவாசி வந்து கம்பல்சரி கம்மியாகும். இது நம்மளுக்கு ரொம்ப வரவேற்க விஷயம். இதை நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, கிடைச்ச ஒரு நல்ல தருணம். இது நம்மளுக்கு நல்லா பயன்படுத்திக்கணும். என்னுடைய பேர் செந்தில்குமார். இந்த 2002 நான் இந்த தொழிலில் இருக்கிறேன். மோட்டார் வாகன டயர் மற்றும் உதிரி பாகங்களுடைய தொழிலில். சுதந்திர தினத்தன்னைக்கு பாரத பிரதமர் பேசும்போது சொன்னார், தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் இருக்குன்னு சொன்னார். அது தீபாவளி பரிசாக அவர் சொன்னார். ஆனால் இது தீபாவளிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இப்போ தசரா கொண்டாட்டங்கள் இன்னும் 20 நாளில் தொடங்க இருக்கு. அந்த நேரத்தில் இது கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மோட்டார் வாகனம் மட்டும் இல்லாத விவசாயம் உற்பத்தி சார்ந்த பொருட்கள், கல்வி சார்ந்த உபகரணங்கள், நிறைய விஷயங்கள் இதனால் அதிரடியாக விலை குறைய போகுது. எங்கே அமெரிக்கா வரி விதிப்புன்னு பொழுது ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே மிகப்பெரிய யோசனையில் இருந்தபோது இங்கே வரி குறைப்பு நடக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு தேசம் இன்னைக்கு வலிமையாக மாறி இருக்குன்றது நமக்கு நல்ல கண்கூடாக தெரியுது. வரி குறைப்பு செய்தது உண்மையிலேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமா இன்னைக்கு பண்ணியிருக்கார். குறிப்பாக கல்வி சார்ந்த உபகரணங்கள்லாம் இன்னைக்கு சில பொருட்கள் வந்து 0 ஸ்லாப்ல வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எல்லோருமே இந்த வரி குறைப்பினால பயனடைய போறாங்க. அதுவும் இல்லாமல் நலிவடைந்திருந்த இந்த மோட்டார் வாகன தொழில் இதன் மூலமா உத்வேகம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. தீபாவளி பரிசு உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன், திருப்பூர். நேற்று வந்து மதிப்புக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து முடிவுன்னு மிஷினரிஸ்க்கு சார்பாக வந்து 12% 5% வந்து 7% வந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க. இதை வந்து திருப்பூர் ஓனர் சார்பாக வந்து நான் வரவேற்கிறேன். எங்களுக்கு மேலும் வந்து இந்த மிஷினரிஸுக்கு வந்து தேவையான ஸ்பாட்ஸ்லாம் தேவைப்படுறதுனால வந்து 12% இப்போ 5% குறைச்சிருக்குது. திருப்பூர் மக்களின் சார்பாகவும் பனியன் நிறுவனங்களின் சார்பாகவும் நான் இதை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கங்க, நான் ராஜபாண்டி திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனி நடத்திட்டு வரோம். இப்போ நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கான வரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12% இருந்திருக்கு. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து மொத்தம் 7% குறைச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா கார்மெண்ட் சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று தான் இப்போ தான் வந்து அமலுக்கு வந்திருக்குது. இது நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கார்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை நேற்று இம்ப்ளிமெண்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எங்களோட கம்பெனி சார்பாக, திருப்பூர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் திருப்பூரில் கடந்த 30 வருஷமா உதிரிபாகம் கடை வைத்திருக்கிறேங்க. இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இயந்திர உதிரி பாகங்கள் மற்றும் தையல் மிஷினரிஸ்கள்
அதற்கு 12% இருந்து இப்பொழுது 5% ஜிஎஸ்டியை குறைத்துள்ளார்கள். இது திருப்பூருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பனியல் தொழில் சார்ந்த உதிரி பாகங்கள் மற்றும் மிஷினரிஸ் இதற்கு 12% இருந்து 5% ஆக்கியிருக்காங்க. 7% குறைச்சிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த பனியன் தொழில் மென்மேலும் வளர இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பனியன் தொழில் இந்த வீழ்ச்சி அடைந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி குறைச்சுவதனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துள்ளேன். வணக்கம், என் பேர் வெண்ணிலா, நரேன் சிண்டிகேட்டோட உரிமையாளர்கள். மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது பெரும் உதவியா இருக்கு. நாங்க திருப்பூர்ல இருக்கோம். பனியன் தொழில்துறைக்கான மெஷினரி ஸ்பேர்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம், விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த வரி குறைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்கு. கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி 12% இருந்தது, இப்போ 5% பண்ணிருக்கிறாங்க. இது பெரிய உபயோகமா இருக்கும். எங்களோட சேல்ஸும் கண்டிப்பா உயரும். இதை அடுத்து அமெரிக்காவோட வரி விதிப்பு பெரும் பாதிப்புக்குள்ளா இருக்குங்க. அந்த சூழ்நிலையில இப்படி நமக்கு டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால பெரிய உதவியா இருக்கும். அதை தாண்டி திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சொத்து வரி ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ரொம்ப பாதிப்புக்குள்ள ஆயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தீபாவளியும் வரப்போகுது. நம்ம இந்த வரி விதிப்பு இந்த சூழ்நிலையில தொழில்துறையினருக்கு அனைவருக்குமே ரொம்ப ஒரு உபயோகமா இருக்கும். கடந்த மாதம் இந்திய சுதந்திர தினத்தை உரை அன்று பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்படும், அது ஏழைகளுக்கு ஆதரவாக அல்லது ஏழைகளுக்கு பலன் அளிக்கும் விதத்தில் இருக்கும் என்று அவருடைய உரையில் தெரிவித்தார். நேற்று ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றங்களை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த 5, 12, 18, 28 என்கின்ற அந்த ஸ்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த விகிதங்கள் இப்பொழுது 3 விகிதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் 5, 18, 40 என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். சிறிய பொருட்கள், பென்சில், பேனா போன்றவர்கள் 5% வரிக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆகவே ஏழை மக்கள் பலன் அளிக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வரி விதிப்பில் அவர்கள் சொல்லியிருக்கின்றபடி அத்தியாவசிய பொருட்கள், தேவையான பொருட்கள், சொகுசான வாழ்க்கைக்கான பொருட்கள் என்று அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் நமக்கு அத்தியாவசிய பொருட்களும் நடுத்தர மக்களுக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்ற பொருட்களுக்குமான வரி குறைந்திருந்தால் இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பலன் அளித்திருக்கும். ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது இந்த வரி விதிப்பின் மூலமாக ஒட்டுமொத்தமான நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பலன் 3 அடுக்கு அல்லது 4 அடுக்கு முறையிலும் கூட அந்த பலன் அளிக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மீண்டும் அதை மறுசீரமைப்பு செய்திருக்கிறார்கள். இந்த சீரமைப்பு செய்திருப்பதன் மூலமாக ஏற்கனவே 28% வரிக்கு உட்பட்டு இருந்த அந்த வரி விகிதத்தின் மூலமாக மக்களுக்கு பலன் இல்லை என்பதை பிஜேபி ஒப்புக்கொண்டது என்பதுதான் இதை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் 5, 18, 40 என்று மாற்றியிருக்கிறார்கள். 5, 18, 20, 28 மாற்றி 40 என்று கொண்டு போயிருக்கிறார்கள். 28 இருந்தவை பல இன்றைக்கு 40க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 12% வரியில் இருந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு 28%க்கு சென்றிருக்கிறது. இதுதான் இப்பொழுது இருக்கின்ற அந்த 18%க்கு போயிருக்கிறது. 5, 12 இருந்த பயன்படுத்தி கொண்டிருந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், அதுபோல நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்றைக்கு அது அந்த 18% வரைக்கும் சென்றிருக்கிறது. என்பது நடுத்தர மக்களுக்கான பலன் அல்லது ஏழை எளிய மக்களுக்கான பலன் என்பது 12% பொருட்கள் எந்த வரி விதிப்பில் இருந்ததோ அது இன்றைக்கு 18%மாக மாறி இருக்கிறது. அதற்கு மேலாக செலவு செய்யக்கூடிய பணபலம் படைத்தவர்கள் அல்லது அந்த நிதி ஆதாரம் படைத்தவர்கள் இன்றைக்கு 40%க்கான வரியை பற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது பாதிப்பு ஏற்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த வரி விதிப்பில் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான அதனுடைய அவர்கள் அந்த அனுபவிப்பதும் இல்லை. அதை பற்றி அக்கறையும் அவர்களுக்கு இருக்காது. அன்றாட வாழ்க்கையில் அவர்களை பாதிக்காது. ஆகவே 12% இருந்த வரி விதிப்புக்கு உட்பட்டு இருந்த அந்த பொருட்களை
18% கொண்டு சென்று இருப்பதை நிச்சயமாக மத்திய அரசு நிதியமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த வரி விதிப்பை 5% கொண்டு வந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பலன் அடைவார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினுடைய நோக்கம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பெரும்பான்மை உழைக்கும் மக்கள், பெரும்பான்மை நடுத்தர மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 18% உயர்த்தப்பட்ட பொருட்களை 5% கொண்டு வர வேண்டும். அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இந்த வரி விதித்ததிலிருந்து, ஜிஎஸ்டி விதித்ததிலிருந்து போராட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த 5, 12, 18, 28 இருந்ததை 5, 12ஆக 5, 18ஆக அறிவித்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அதே போல் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர் இருக்கக்கூடிய அத்துணை மாநில நிதியமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாநில குழு, இந்த ஜிஎஸ்டி குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் உண்மையிலே தமிழ்நாடு வணிகர் சங்கம் நன்றியை தெரிவிச்சுக்கிறது. அதே போல் வந்து இந்த 5%, அதாவது நம்ம மற்ற நாடுகளெல்லாம், வளர்ந்த நாடுகளெல்லாம் வந்து 5% தான் ஜிஎஸ்டி வரி இருக்குது. அந்த 5% வரி விதித்தாலே வந்து இப்போ இருக்கக்கூடிய வருவாயை விட அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாருமே வந்து ஒழிக்க மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. எல்லாருமே 5% வரினோடனே எல்லாருமே கெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் வரி கூட வரும், நம்ம அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல வரேன். அதே சமயத்தில் வந்து இந்த சோப்பு, சீப்பு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 12% இதிலெல்லாம் இருந்தது. அதை வந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. அதையும் கூட சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அதை வரி இல்லாமல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் உணவுப் பொருளையும் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அனைவருடைய கருத்து. அதே போல் வந்து இந்த காம்பவுண்டிங் டேக்ஸில் வந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் 1% கட்ட சொல்கிறாங்க. அந்த காம்பவுண்டிங் டேக்ஸ் வந்து சின்ன சின்ன வணிகர்கள் தான் கட்டுறாங்க. அப்படிங்கும்போது அது சிரமத்தில் இருக்காங்க. அதை வந்து அந்த 1.5 கோடி ரூபாயை 5 கோடி ரூபாய் உயர்த்தி ஒரு 0.5% வரியாக போட்டால் அந்த சின்ன வணிகர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த குட்கா, பன் மசாலா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 40% சொல்கிறாங்க. உண்மையிலே அதை நம்ம எதுக்கல வரவேற்கோம். ஏன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் தான். அது கட்டாயம் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது, தமிழ்நாட்டில் வந்து அகற்றப்பட வேண்டியது. அது நமக்கு தேவையில்லை. அதனால் வந்து அந்த 40%ங்கிறத வந்து நம்ம எந்த மறுப்பும் தெரிவிக்கல, அதை மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிறோம். அதே போல் வந்து உணவுப் பொருளை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் எல்ஐசியிலேருந்து, அதாவது தனிநபர் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. அது உண்மையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக எடுத்து சொல்லிக்கிறேன். அனைத்து வியாபாரி சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி நகர வர்த்தகர்களின் மத்திய சங்க தலைவர் ஜவஹர் பேசுகிறேன். அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு பாதி வெற்றி கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி எதிர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ணோம். போராட்டத்தின் விளைவாக இந்த மத்திய சர்க்கார் வந்து எங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 பொருள்களுக்கு விலைவாசியை குறைச்சிருக்காங்க. மாத்திரை மருந்துகளுக்கு கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமானது மருந்து வந்து, ஆமாம், அதையும் குறைச்சிருக்காங்க. அதுபோக வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் மற்றும் அதுகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க. ஒரு 2 வீலருக்கு கிட்டத்தட்ட 15,000, 20,000, ஒரு காருக்கு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது வரவேற்கத்தக்கது. ஆமா, இதே போல் இன்னும் வந்து எங்களுக்கு அங்கே சிறு தொழில் பண்ணக்கூடிய வணிகர்களுக்கு இன்னும் முற்றுமாக ஜிஎஸ்டி இன்னைக்கு விலக்கி ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது ஜிஎஸ்டி வந்து அதை 2-3 மடங்காக பிரித்து சிறு தொழிலுக்கு ஒரு ஜிஎஸ்டி, பெரிய தொழிலுக்கு ஒரு ஜிஎஸ்டி என்று கொண்டு வரலாம். அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. அதை மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து மத்திய சர்க்கார் எங்களுக்கு வந்து எங்க வியாபாரிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல பயன்படக்கூடிய சர்க்காரா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எங்களுக்கு தீப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்தும் போது 18% இருந்தது. அதை அதிகம்ங்கிறதுனால நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மாநில அரசு மூலமாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நேரில் மற்றும்
வர்த்தகத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் சந்திச்சதன் அடிப்படையில் 12% குறைத்தார்கள். இதை 4-5 வருடங்களாக நாங்கள் 12% குறைக்கப்பட்ட நிலையில் இன்று டெல்லியிலே நடைபெற்ற அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 12%லிருந்து 5% குறைத்தது மிகவும் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. காரணம், தென் மாவட்டத்தில் பிரதான இந்த தீப்பிடி தொழிலை பாதுகாக்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மத்திய அரசு இதை குறைத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று சொன்னாலும் கூட, இந்த தீப்பெட்டிக்கு தேவையான அட்டை, பேப்பர் போன்ற மூலப்பொருட்கள் எங்களுக்கு பிரதானமானவை. இதற்கு கடந்த காலங்களிலே 12% இருந்த அந்த ஜிஎஸ்டியை அதை 18% உயர்த்தியதன் காரணமாக எங்களுக்கு அடக்கச் செலவு ஏற்கனவே நாங்கள் நலிவடைந்து வருகிறோம். இதில் இந்த அடக்கச் செலவும் அதிகரிக்கிறது. ஆனால் ஜிஎஸ்டி 12%லிருந்து 5% குறைத்தது நுகர்வோர்களுக்கு வேண்டுமானால் லாபமாக இருக்கலாம். ஆனால் இது இன்புட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீப்பெட்டிக்கு தேவையான ரா மெட்டீரியல் மூலமாக, இன்புட் மூலமாக நாங்கள் வரிச்சலுகை பெற்று வந்தது இப்பொழுது குறைகிறது. எனவே மத்திய அரசு இதை பரிசீலனை செய்து தீப்பெட்டிக்கு மீண்டும் வரிச்சலுகையை குறைக்க வேண்டும், அல்லது இதை ஜிஎஸ்டியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதை போலவே உணவுப் பொருட்களுக்கு தற்போது வழங்கப்பட்ட வரி சலுகை மேலும் நீட்டிப்பு செய்து இந்த உணவுப் பொருட்கள் பாமர மக்களும் பயன்படுகின்ற அந்த உணவுப் பொருட்களுடைய வரி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அதை போலவே இன்றைக்கு பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களுக்கு 40% உயர்த்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. காரணம், இவைகளெல்லாம் இந்தியாவிலே விற்பதற்கோ உற்பத்தி செய்வதற்கோ தடை செய்யப்பட்ட பொருள். எனவே இதை 40% உயர்த்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதுபோன்ற பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்ட மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட, தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும், அதனை புனரமைக்க வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்கின்ற இந்த நல்லெண்ணத்தை நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் நிறைய குறைச்சிருக்காங்க, மிக சந்தோஷமான காரியம். உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு வரி நிறைய குறைச்சிருக்காங்க, சந்தோஷம். அதே மாதிரி இந்த பான் பராக்கு, பான் மசாலா இந்த மாதிரி போதை வசதிகளுக்கு 40% போட்டிருக்க வரி இன்னும் கொஞ்சம் கூட கூட்டலாம். இது வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டி விஷயம்தான். எங்களுக்கு அதே மாதிரி நகை வர்த்தகத்தில் எங்களுக்கும் ஜிஎஸ்டியை கொஞ்சம் குறைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ உணவுப் பொருளுக்கு 5% குறைச்சிருக்காங்க. இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? உணவுப் பொருள் ஒரு பாமர மக்கள் உணவுப் பொருள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கார்களுக்கு, இந்த 2 வீலருக்குலாம் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அது நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? அதாவது விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த பொருள், விலை உயர்ந்த பைக்குகள்ங்கிறது எல்லாரும் ஒரு வசதியான தரப்பில் வாங்கக்கூடியது தான். அதுக்கு டேக்ஸ் பற்றி பிரச்சனையே கிடையாது. உணவுப் பொருளுக்கு மிகப்பெரிய இது. ரெண்டாவது, இந்த உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு 0% கொண்டு வந்ததெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதாவது ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் இப்படி பார்க்கோம்னா நாடு நல்ல வளர்ச்சி பாதையில் போகுது. அதனால வரியை குறைச்சிருக்காங்க. இது வரவேற்பத்தக்கது. இந்த மாதிரியான வரி குறைப்புங்கிறது ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடியது. அதாவது உணவுப் பொருட்களுடைய வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரி இல்லை அப்படிங்காங்க. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் 18லேருந்து 5% ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13% வரைக்கும் அந்த பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது அன்றாட மக்கள் எல்லாருக்குமே பயன்பெறும். ஆனால் இதில் ஒரே ஒரு இது நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, கட்டுமான பொருட்களுடைய விலை கொஞ்சம் குறைன்னு எதிர்பார்த்தோம். அதில் சிமெண்ட்டுக்கு உண்டானது மட்டும் 28லேருந்து 18% ஆக்கியிருக்கீங்க. இன்னும் மற்ற இதில் கட்டுமான சம்மந்தப்பட்ட பொருட்களில் நிறையா இருக்குது. கம்பி, ஹார்ட்வேர்ஸு, கண்ணாடி, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் சலுகைகள் வரும்னு நாங்கள் 100% எதிர்பார்த்தோம். அது எங்களுக்கு அந்த மாதிரியான சலுகைகள் இல்லை. இது கண்டிப்பாக இதை இன்னொரு அரசாங்கம் மறு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அதில் கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும்னு நாங்கள் உங்களை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளிகள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகனாலும் கட்டுமான பொருட்களுடைய எதை குறைக்க முடியுமோ அதை கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறோம். மற்றபடி இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பயணம். குறைச்சது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்குது. இது இந்த சூழ்நிலையில் நடந்தது அப்படிங்கிறத விட இது நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமீபத்தில் டெல்லியில் கூடின சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இன்றைக்கி நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பை அறிவிச்சிருக்காங்கன்னு பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்குது.
இது குறித்து பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி வரி விதித்து 8 வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு இந்த ஞானோதயம் எப்படி வந்ததுங்கிறது தெரியல. ஒன்று அமெரிக்கா போட்ட வரி விதிப்பா அல்லது இந்திய நாட்டில் பொருளாதார பிரச்சனையாங்கிறது அதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஜிஎஸ்டி வரி வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே இந்திய நாட்டுடைய பொருளாதாரமே தலைகீழ மாறும், பொருளாதாரம் வளரும், வல்லரசாக மாறும்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுன்னா ஜிஎஸ்டி போட்டதுனால கடுமையான பாதிப்பு எல்லா பகுதி மக்கள்லையும் ஏற்பட்டிருக்குங்கிறது தான். இப்போ ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. உதாரணத்துக்கு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்காங்க, ரைட், வரவேற்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை, விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த இருசக்கர வாகனம், அந்த பான் பிராக்கு, குட்கா, இதுக்கெல்லாம் 40% கூட்டியிருக்காங்கன்னா நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த உணவுப் பொருட்களுக்கான வரியை குறைக்கணுங்கிறது நம்முடைய கேள்வி. ஜிஎஸ்டினாலே கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் போடக்கூடாதுங்கிறது தான். இன்றைக்கி காப்பீட்டு அந்த காப்பீட்டு எடுக்கிறதுக்குலாம் டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க, நம்ம வரவேற்கிறோம். பொதுவாக அந்த உணவுப் பொருட்களுடைய மீது இன்னும் குறைக்கணுங்கிறது தான். அதுமாதிரி அந்த படிப்பு சம்மந்தமான புஸ்தகங்கள், நோட்டுகள், இதுலேருந்து ஜிஎஸ்டி இருக்குது, அதையும் நம்ம வந்து இல்லாமல் ஆக்கணுங்கிறது தான். அப்போ கல்விக்கான ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, ஆடம்பர பொருட்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கூட்டுவது நம்ம வரவேற்கோங்கிறது தான். இப்போ பொதுவாக ஹோட்டலில் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அரசாங்கத்துக்கு பணத்தை கொண்டு கட்டுறாங்கன்னு பார்த்தா அதில் சரிபாதி கட்டுறாங்க, சரிபாதி கட்டுறது இல்லை. இன்றைக்கி எல்லா நிறுவனங்கள், பல நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 2 பில்லு வச்சுக்கிறான். ஜிஎஸ்டிக்கு ஒரு பில்லு, ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பில்லு, அல்ல ஜிஎஸ்டி குறைச்சி போட்டுருக்கு ஒரு பில்லு, இப்படி வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே ஜிஎஸ்டியால் அரசாங்கத்துக்கு பெருமளவு வருமான இழப்பு ஏற்பட்டாலும் இப்போ 8 ஆண்டு காலத்தில் ஜிஎஸ்டி வரி பண்ணியிருக்காங்களே, இந்த வரியில் இப்போ குறைச்சதுனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா சில பொருட்களை குறைச்சி பல பொருட்களை ஏற்றிட்டாங்க. ஆனால் அரசாங்கத்தில் வருமானம் அப்படி தான் இருக்குங்கிறது தான். ஜிஎஸ்டி வந்து இப்போ குறைத்தது பொதுவாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களுக்கு ஏற்றினதை அதையும் வரவேற்கிறோம். இந்த ஜிஎஸ்டி வந்து 8 ஆண்டு காலம் நீங்கள் மக்கள்கிட்ட பிடிச்ச பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறது எங்களுடைய கேள்வி.